கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. 120 நாட்களில் வேத வாசிப்பு பகுதி திட்டத்தின் 41வது நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் வேத பகுதியின் தியானத்தில் சுருக்கத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். உபாகமம் 14ஆம் அதிகாரத்தில் முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறதான காலேபினுடைய சரித்திரத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்க முடியும். காலேப் யோசுவாவிடத்தில் மோசேயை தனக்கு சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்தி தனக்கு அந்த மலைநாட்டையே தரும்படி கேட்டுக்கொள்கிறார். அப்படியே காலேப்புக்கு மலைநாட்டு கொடுக்கப்படுகிறது. 15ஆம் அதிகாரத்தில் யூதா புத்திரருக்கு அங்கே அவருடைய சுதந்திர வீதம் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் முழுவதும் யூதா புத்திரத்தினுடைய சுதந்திர வீதத்தை வாசிக்க முடியும். 16ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு புத்திரனுடைய சுதந்திர வீதத்தை குறித்து வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரம் மனாசே கோத்திரத்துக்கு பங்கு கிடைத்தது. அவர்கள் யோசேப்புக்கு முதற் பேரானவன், மனாசே மூத்த குமாரன், அவர்களுக்கும் பங்கு அங்கே கிடைக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாததினால் மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால் என்கிற திருசால் என்பவர்களுக்கு அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் யோசேப்பின் புத்திரரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்ராஹிம் புத்திரரும் இடன் நிற்கத்து நிமித்தம் அவர்கள் இடை உண்டாக்கி கொள்ளும்படி யோசுவாவினால் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. 18ஆம் அதிகாரத்திலே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி அழைத்து மீதி இருக்கிறவர்கள் போய் தேசத்தை 7 பங்காக பங்கிட்டு எழுதி கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பிக்கிறான். அப்படி அவர்கள் எழுதி கொண்டு வந்து கொடுத்த பொழுது சீட்டு போட்டு அங்கே ஒவ்வொரு கோத்திரத்துக்காக பங்கீடு செய்யப்படுகிறது. பென்யமீன் கோத்திரத்துக்கு இந்த அதிகாரத்தில் அவருடைய சுதந்திர வீதம் பங்கீடு செய்யப்படுகிறது. ஆமென். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் ஆரோனைப் போல அழைக்கப்பட்டால் ஒழிய கனமான ஊழியத்துக்கு ஏற்பட முடியாது என்பதை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்கிசேதேக்கு குறித்து விவரமாய் பேசினால் காலம் போதாது என்பதை குறித்தும் நீங்கள் பாலை உண்கிற குழந்தையாக இருக்கிறபடினாலே பலமான ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்று பவுல் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை குறித்து இங்கே எழுதுகிறார். இந்த வசனத்தை கேட்டவர்கள் பலனை மறுதவித்து போனால் சிலுவையிலே மறுபடியும் இயேசுவை அறைவதற்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்திலே தொடர்ந்து சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தை குறித்தும் தேவன் அவனை ஆசீர்வதித்ததை குறித்தும் இந்த அதிகாரத்திலே திரும்பவும் எழுதுகிறான். 7ஆம் அதிகாரத்திலே மெல்கிசேதேக்கினுடைய வம்சத்தை குறித்து அவன் எழுதுகிறான். மெல்கிசேதேக்கு யார் என்றும் அவன் என்ன செய்தான் என்றும் அவனுக்கு தாய் தகப்பனுடைய வம்ச வரலாறு இல்லை என்பதை குறித்தும் இங்கே சொல்லுகிறான். அப்படி இருந்தும் ஆபிரகாம் அவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அவன் ஆசாரியத்த ஊழியத்தை உடையவனாயிருந்தான். ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது லேவி தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடினால் அவர்களும் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஆசாரித்துவ ஊழியம் லேவி புத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் லேவி கோத்திரத்தை சாராத ஒருவனாயிருந்த மெல்கிசேதேக்கு ஆசாரிய ஊழியத்தை பெற்றதினாலே நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவ யூதா கோத்திரத்தில் தான் தோன்றினார்படினாலே அவர் லேவி கோத்திரத்தின்படி ஆசாரியராகாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியனாக மாறினார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதான நிலைகளை குறித்து அதில் நடைபெறுகிற ஆராதனைகளை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான். அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் புத்திரருக்கு பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் திரும்ப சொல்லுகிறார், நான் அவருடைய வசனங்கள் இருதயங்களில் எழுதுவேன் என்று சொல்லி புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்தில் ஆசாரியத்தினுடைய ஊழியத்தில், ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் 2 பகுதியை சொல்லுகிறார். ஒன்று பிரகாரம் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து எழுதுகிறான். இவைகள் இரத்தத்தினால்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியன் பிரவேசிக்க முடியும். அதற்கு ஒப்புமையாக நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அந்த ஸ்தலத்துக்கு போகிறதான வழியை திறந்து வைத்தார். இந்த அதிகாரத்தில் தான் மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பிறப்பதும் மரிப்பதும் நியாயத்தீர்ப்படைவதும் என்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாய் சொல்கிறார். வாசித்திருப்பீர்கள், தியானித்திருப்பீர்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.